ஒரே ஒரு பென்சில், ஒரு மேஜை, சிரில் ராட்க்ளிஃப் வரைஞ்ச ஒரே ஒரு வரைபடம். இந்தியா பத்தி எதுவுமே தெரியாத ஒரு மனுஷன் போட்ட கோடு 20 லட்சம் உயிர்களை பழி வாங்கும்னு யாருமே நினைக்கல. ஆனா கொடுமை என்னன்னா, சுதந்திரம் கிடைச்சு 2 நாள் வரைக்கும் பார்டர் எதுன்னு யாருக்குமே தெரியாது. 77 வருஷமாகியும் இன்னும் ஆறாத ரணங்கள் இது. நிஜமாவே இந்த ரத்தக்கரைக்கு யார் காரணம்? துரோகமா, பிடிவாதமா, இல்ல பிரிட்டிஷின் சதியா? வாங்க பார்க்கலாம். நம்ம ஊர்ல முகமது அலி ஜின்னா ஒரு வில்லனா பார்க்கப்படலாம். ஆனா அதே பாகிஸ்தானுக்கு போன நேருவும் காந்தியும் அப்படித்தான் பார்க்கப்படுறாங்க. ஆனா நிஜமாவே அந்த காலகட்டத்துல என்ன நடந்துச்சு? 1876ல கராச்சியில இருக்கிற ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவர் தான் ஜின்னா. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஜின்னாவோட தாத்தா ஒரு ஹிந்து. அப்புறமா தான் அவர் இஸ்லாம் மதத்துக்கு மாறினாரு. ஜின்னா லண்டன்ல போய் சட்டம் படிச்சுட்டு இந்தியா வந்தப்போ ஆரம்பத்துல அவருக்கும் இந்த சுதந்திர போராட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா 1903 காலகட்டத்துல பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு பெரிய தந்திரம் பண்ணுச்சு. இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்னா இருக்கிறது தங்களுக்கு ஆபத்துன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அப்போதைய வைஸ்ராய் லார்ட் கர்சன் ஒரு பிளான் போட்டாரு. அதுதான் 1905 நடந்த அந்த முதல் மத பிரிவினை. நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறோம்னு அவங்க சொன்னாலும் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் மோத விடுறதுதான் அவங்க உண்மையான நோக்கம். கிழக்கு வங்காளத்துல முஸ்லிம்கள் அதிகமா இருந்தாங்க, மேற்கு வங்காளத்துல இந்துக்கள் அதிகமா இருந்தாங்க. இந்த ஒரு பிரிவினை தான் காங்கிரஸ் ஒரு இந்துக்களுக்கான கட்சி அப்படின்ற ஒரு எண்ணத்தை சில முஸ்லிம் தலைவர்களோட மனசுல விதைச்சது. 1906ல டாக்கால ஒரு கூட்டம் நடக்குது. அங்கதான் முஸ்லிம்களுக்கான தனி அரசியல் தேவையோ அப்படின்ற பேச்சு பலமா கிளம்புது. நாளைக்கு வெள்ளைக்கார நாட்டை விட்டு போயிட்டா பெரும்பான்மையா இருக்கிற இந்துக்கள் தான் சட்டத்தை உருவாக்குவாங்க. இன்னொரு பக்கம் விநாயக் தாமோதர் சவர்கர் தன்னோட ஹிந்து தேசம் கொள்கையை முன்வைக்கிறாரு. சரியா அதே காலகட்டத்துல RSS உருவாகுது. ஒரு பக்கம் முஸ்லிம் லீக், இன்னொரு பக்கம் இந்துத்துவ அமைப்புகள்னு ரெண்டு பக்கமும் மத அரசியல் தீப்பிடிக்க ஆரம்பிச்சது. 1906வது வருஷம் இந்திய அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் நடந்த நேரம் அது. காங்கிரஸ்ல இந்துக்கள் தான் அதிகமா இருக்காங்க. அப்போ நாளைக்கு சுதந்திரம் கிடைச்சா எங்க நிலைமை என்ன அப்படின்ற பயம் சில முஸ்லிம் தலைவர்களுக்கு வருது. இதோட விளைவா பிறந்ததுதான் ஆல் இந்தியா முஸ்லிம் லீக். இவங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட போய் ஒரு புது கோரிக்கையை வைக்கிறாங்க. அதுதான் தனி தொகுதி. இது என்னன்னா, முஸ்லிம்கள் இருக்கிற தொகுதியில முஸ்லிம் வேட்பாளர் தான் நிப்பாரு. அவருக்கு முஸ்லிம்கள் மட்டும் தான் ஓட்டு போட முடியும், மத்தவங்களுக்கு அங்க ஓட்டு கிடையாது. இது அந்த காலத்துல ஒரு பெரிய விவாதத்தை கிளப்புச்சு. ஆனா வேடிக்கை என்ன தெரியுமா, அந்த நேரத்துல காங்கிரஸோட முக்கிய தலைவரா இருந்த ஜின்னா இந்த தனி தொகுதி முறையை கடுமையா எதிர்த்தாரு. இது மக்களை பிரிக்கும்னு சொன்னாரு. ஆனா காலம் போக போக அதே ஜின்னா தான் தனி தொகுதிக்காக தீவிரமா போராட போறாரு. பிரிட்டிஷ் அரசாங்கமும் இதை பார்த்தாங்க. டிவைட் அண்ட் ரூல இதுதான் சரியான வழின்னு நினைச்சு 1909ல மார்லி மிண்டோ சீர்திருத்தம் மூலமா தனி தொகுதியை வழங்கிட்டாங்க. இது முஸ்லிம் லீக் கட்சிக்கு பெரிய பலமா அமைஞ்சது. அப்புறம் 1913ல ஜின்னா முஸ்லிம் லீக்லயும் சேர்றாரு. ரெண்டு கட்சியையும் ஒன்னா கொண்டு வந்து ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமையை உருவாக்குவேன்னு சொன்னாரு. 1916ல லக்னோ ஒப்பந்தம் மூலமா காங்கிரசும் முஸ்லிம் லீக்கும் கைகோர்த்தாங்க. காங்கிரஸ் ஒரு கட்டத்துல அந்த தனி தொகுதி முறைக்கும் சம்மதிச்சது. ஆனா இந்த ஒப்பந்தம் இந்து மகாசபா மாதிரியான அமைப்புகளுக்கு பிடிக்கல. 1915ல இந்துக்களோட குரலை ஒலிக்க இந்து மகாசபா உருவானது. இதுக்கிடையில தான் காந்திஜி இந்தியாவுக்கு வர்றாரு. அவர் வந்ததும் கிலாபத் இயக்கம் மூலமா முஸ்லிம்களை ஒன்னா இணைச்சு ஒரு பெரிய சக்தியா மாத்துறாரு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். காந்திஜியோட இந்த மக்கள் போராட்ட முறை ஜின்னாவுக்கு பிடிக்கல. காங்கிரஸும் முஸ்லிம் லீக்கும் மத அரசியல்ல ஈடுபடுறதா சொல்லி ஜின்னா தன்னோட பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு லண்டனுக்கே போயிட்டாரு. ஆனா நிலைமை அப்படியே இருக்கல. 1923ல பஞ்சாப்ல நடந்த இட ஒதுக்கீடு மாற்றங்கள்னால மறுபடியும் மத கலவரங்கள் வெடிக்க ஆரம்பிச்சது. காங்கிரஸ் ஒரு பக்கம் செக்யூலர் இந்தியா என்ற கனவு கண்டுட்டு இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் முஸ்லிம் லீக், இந்து மகாசபா, RSS அமைப்புகள் வளர்ந்து காங்கிரஸை ரெண்டு பக்கமும் அழுத்த ஆரம்பிச்சது. பிரிட்டிஷாரும் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நெருப்பை இன்னும் அதிகமா மூட்டி விட்டாங்க. 1926வது வருஷம் காங்கிரஸ் மேல இருந்த அழுத்தம் காரணமா சில தொகுதிகளில் இந்து வேட்பாளர்களை மட்டும் நிறுத்தினாங்க. இது முஸ்லிம் மக்களிடையே ஒரு பெரிய அதிருப்தியை உண்டாக்குச்சு. இது சரியா பயன்படுத்திக்கிட்ட முஸ்லிம் லீக் மெல்ல மெல்ல வலுவடைய ஆரம்பிச்சது. 1930ல முகமது இக்பால் ஒரு கூட்டத்துல பஞ்சாப், சிந்து, பலூச்சிஸ்தான் இதையெல்லாம் சேர்த்து முஸ்லிம்களுக்குன்னு ஒரு தனி மாநிலம் வேணும்னு முதல் முறையா ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. கவனிங்க, அப்போ அவர் கேட்டது தனி நாடு இல்ல, ஒரு மாநிலம் தான். ஆனா அதே சமயம் லண்டன்ல படிச்சுட்டு இருந்த சத்ரி ரஹ்மத் அலி ஒரு அதிரடியான அறிக்கையில பாகிஸ்தான் அப்படின்ற வார்த்தையை முதல் முறையா உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாரு. 1934ல லண்டன்ல இருந்து ஜின்னா இந்தியாவுக்கு திரும்பி வர்றாரு. ஆனா வந்தவர் பழைய ஜின்னா இல்ல, முழுசா மாறி போயிருந்தாரு. காங்கிரஸ் ஒரு இந்துக்களுக்கான கட்சி, நமக்கு தனி நாடுதான் தீர்வுன்னு இரு நாட்டு கொள்கையை முன்வைக்கிறாரு. அப்புறம் 1937ல ஒரு தேர்தல் நடக்குது. அதுல காங்கிரஸ் பிரம்மாண்டமா ஜெயிக்குது. முஸ்லிம் லீக் படுதோல்வி அடையுது. இது ஜின்னாவை இன்னும் தீவிரமா யோசிக்க வச்சது. இதுக்கிடையில 1939ல இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்குது. இந்தியாவை கேட்காமலேயே பிரிட்டிஷ் அரசு இந்திய வீரர்களை போர்ல ஈடுபடுத்துது.
இதை கண்டிச்சு காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜின்னா இதை ஒரு வாய்ப்பா பார்த்தாரு. அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஆதரவு தந்து அவங்க நம்பிக்கையை பெற்றாரு. காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயில இருந்த அந்த நேரத்துல முஸ்லிம் லீக் மக்கள் கிட்ட நம்ம தனி நாடு கேட்டாதான் பாதுகாப்புன்னு ஆழமா விதைச்சாங்க. 1940 அதிகாரப்பூர்வமா பாகிஸ்தான் தீர்மானத்தையும் நிறைவேற்றினாங்க. 1945 உலக போர் முடிஞ்சதும் பிரிட்டன்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கிளமெண்ட் அட்லி பிரதமர் ஆகிறாரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கிறோம், ஆனா யார்கிட்ட கொடுக்கிறது அப்படின்ற குழப்பம் வருது. இதை தீர்க்க 1946 ஒரு தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல்ல ஒரு ஆச்சரியம், 90% முஸ்லிம் வாக்குகள் முஸ்லிம் லீக்குக்கு கிடைக்குது. நாங்க தான் முஸ்லிம்களோட பிரதிநிதின்னு ஜின்னா நிரூபிச்சாரு. பிரிவினை தவிர்க்க முடியாததா மாறின அந்த நேரத்துல பிரிட்டிஷ் அரசாங்கம் 3 அமைச்சர்களை இந்தியாவுக்கு அனுப்புது. அதுதான் கேபினெட் மிஷன். இவங்க நேரு ஜின்னான்னு எல்லார் கூடவும் பேசுறாங்க. யாருமே விட்டு கொடுக்காத ஒரு சூழல்ல 1946 மே 16 கேபினெட் மிஷன் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிடுது. இந்தியா பிரிக்கப்பட மாட்டாது. ஆனா இந்த அறிவிப்புக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுதான் இன்னும் பெரிய மர்மம். 1946 பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு பிளான் போட்டுச்சு. இந்தியாவை 3 பிரிவா குரூப் A, B, C பிரிக்கலாம்னு சொன்னாங்க. இதுல இந்துக்கள் அதிகமா இருக்கிற மாநிலங்கள் ஒரு குரூப், முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிற மாநிலங்கள் மத்த 2 குரூப். ஆச்சரியம் என்னன்னா ஆரம்பத்துல ஜின்னா இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா இதுல மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் இருந்துச்சு. எதிர்காலத்துல இதை வச்சே பெரிய பாகிஸ்தானை உருவாக்கிடலாம்னு அவர் கணக்கு போட்டாரு. ஆனா நேருவும் காங்கிரசும் இதை எதிர்த்தாங்க. மத்திய அரசு பலமா இருக்கணும், மாநிலங்கள் விருப்பப்படி குரூப் மாற வசதி இருக்கணும்னு சொன்னாங்க. இதனால தன்னோட கனவு கலைஞ்சிடும்னு பயந்த ஜின்னா திடீர்னு இந்த திட்டத்துல இருந்து விலகினாரு. அங்கதான் ஆரம்பிச்சது அந்த கருப்பு பக்கம். 1946 ஆகஸ்ட் 16 டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு ஜின்னா அறிவிச்சாரு. அமைதியான போராட்டம்னு சொல்லப்பட்டது கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமான கலவரமா மாறுச்சு. கல்கத்தாவுல மட்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. ரத்த ஆறு ஓடிச்சு. இதை பார்த்த காங்கிரஸ் அதிர்ந்து போச்சு. நாடு முழுக்க கலவரம் பரவுனதால இனியும் ஒன்னா இருக்க முடியாது, பிரிவினை தான் ஒரே தீர்வுங்கிற முடிவுக்கு காங்கிரஸ் வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமர் அட்லி ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. 1948 ஜூன் மாசத்துக்குள்ள நாங்க அதிகாரத்தை ஒப்படைச்சுட்டு கிளம்பிடுவோம், அதுக்குள்ள நீங்க ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இது நேருவுக்கும் ஜின்னாவுக்கும் பெரிய நெருக்கடியை கொடுத்துச்சு. இந்த சூழலை வேகமா முடிக்க மவுண்ட் பேட்டன் வர்றாரு. அவர் ஒரு பிளான் போடுறாரு. அதுதான் மவுண்ட் பேட்டன் பிளான். இதன்படி பஞ்சாபையும் வங்காளத்தையும் 2ஆ பிரிக்க முடிவு பண்றாங்க. ஏன்னா அங்க இருந்த சீக்கியர்களும் இந்துக்களும் பாகிஸ்தான் கூட போக விருப்பம் இல்லாம இந்தியா கூட வரணும்னு ஓட்டு போட்டாங்க. கடைசியா சிந்து, பலூச்சிஸ்தான், மேற்கு பஞ்சாப், கிழக்கு வங்காளம் இதெல்லாம் சேர்ந்து பாகிஸ்தான் உருவாச்சு. மத்த பகுதிகள் இந்தியாவா இருந்துச்சு. சமஸ்தானங்களுக்கு ஒரு சலுகை கொடுத்தாங்க. நீங்க இந்தியா கூட சேரலாம், இல்ல பாகிஸ்தான் கூட சேரலாம், இல்ல தனிச்சும் இருக்கலாம்னு சொன்னாங்க. ஒரு வழியா 1947 சுதந்திரம் கிடைச்சது. ஆனா அது பல லட்சம் மக்களின் இடப்பெயர்வு, கண்ணீர் மற்றும் ரத்தத்துக்கு மத்தியில தான் கிடைச்சது. 77 வருஷம் ஆகியும் அந்த வடு இன்னும் ஆறாமலே இருக்கு. பிரிவினை அப்படின்னு முடிவானதும் சொத்துக்களை பிரிக்க ஆரம்பிச்சாங்க. வெறும் நிலத்தை மட்டும் இல்ல, ராணுவம், ரயில்வே, சிவில் சர்வீஸ்னு எல்லாமே 2ஆச்சு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அரசு அலுவலகத்தில் இருந்த மேஜை, நாற்காலி, டைப்ரைட்டர், ஏன் ஒரு பென்சிலை கூட விடாம சரிபாதியா பிரிச்சாங்க. முதல்ல 1948 ஜூன் மாசம் தான் சுதந்திரம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மவுண்ட் பேட்டன் அந்த தேதியை 1947 ஆகஸ்ட் 15க்கு மாத்தினாரு. ஏன்னா 2ஆம் உலக போர்ல ஜப்பான் சரணடைஞ்ச அதே தேதியில இதையும் நடத்தி அதை ஒரு நினைவாக்க அவர் ஆசைப்பட்டாரு. எல்லையை தீர்மானிக்க ராட்கிளிஃப் அப்படின்ற ஒரு லாயரை லண்டன்ல இருந்து கூப்பிட்டாங்க. பாவம், அந்த மனுஷனுக்கு இந்தியா பத்தி எதுவுமே தெரியாது. பஞ்சாப் எங்க இருக்குன்னு கூட மேப் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வெறும் 3 வாரம் தான். ஒரு அறையில உட்கார்ந்து வரைபடத்துல மக்கள் தொகையை பார்த்து ஒரு கோட்டை வரைஞ்சாரு. அந்த கோடு பலரோட வீட்டை 2ஆ பிளந்துச்சு, பெத்தவங்களையும் பிள்ளைகளையும் பிரிச்சுச்சு. ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கும் ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கும் சுதந்திரம் கிடைச்சது. ஆனா சோகம் என்னன்னா சுதந்திரம் கிடைச்ச 2 நாள் வரைக்கும் பார்டர் எதுன்னே மக்களுக்கு தெரியாது. பார்டர் அறிவிக்கப்பட்ட அந்த நிமிஷம் நரகமே ஆரம்பிச்சது. இது இனி ஒரு நாடு இல்ல, கிளம்புன்னு சொல்லப்பட்டப்போ லட்சக்கணக்கான மக்கள் வெறும் கையோட வீட்டை விட்டு ஓடுனாங்க. ஒரு பக்கம் இந்துக்கள் இந்தியாவை நோக்கியும் இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள் பாகிஸ்தானை நோக்கியும் நடைப்பயணமா போனாங்க. ஆனா அந்த பயணத்துல மனிதாபிமானம் செத்து போச்சு. ரயில்கள் முழுக்க பிணங்களா இறங்குச்சு. பெண்கள் சித்திரவதை செய்யப்பட்டாங்க, குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. சுமார் 10-20 லட்சம் பேர் இந்த வன்முறையில பலியானாங்க. தனி நாடு கேட்டு பிடிவாதமா இருந்த ஜின்னா பாகிஸ்தான் உருவான அடுத்த ஒரு வருஷத்திலேயே காசநோயால இறந்து போனாரு. 1950 இந்தியா குடியரசு நாடா மாறுச்சு. அதே சமயம் பாகிஸ்தான் ஒரு குடியரசு நாடா மாற 1956 வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருந்தது. சுதந்திரம் கிடைச்சு 77 வருஷம் ஆகியிருக்கலாம். ஆனா அன்னைக்கு தன் சொந்த மண்ணையும் வீட்டையும் உறவுகளையும் இழந்தவங்களோட கண்ணீர் இன்னைக்கும் அந்த கோட்டுக்கு 2 பக்கமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இது வெறும் தேச பிரிவினை இல்ல, இதயங்களின் பிரிவினை. பிரிவினைக்கு முக்கிய காரணம் பிரிட்டிஷாரோட தந்திரமா, இல்ல ஜின்னாவோட பிடிவாதமா, இல்ல காங்கிரஸோட அவசரமா? இதுல நீங்க யாரை தப்பு சொல்லுவீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.